நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே சுவாமி, இந்த அருமையான கால வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஏதோ உங்களுடைய வார்த்தை தியானித்து ஆண்டவரே அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சுவாமி, நீர் உங்களோடு இடைப்பட்டு இந்த வார்த்தை மூலமாய் எங்களோடு பேசும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சண்டே 3ஆம் ஞாயிறு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை பிந்தின இந்த 3ஆம் ஞாயிறாகிய இன்றைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு அது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 16லிருந்து 22 வரை இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த தலைப்பு என்னவென்றால், என்னுடைய தலைப்பு தி வே ஹோம். அப்படின்னா இல்லத்தை நோக்கி, எந்த வீட்டை நோக்கி போகிறோம்? தி வே ஹோம். நமக்கு வீடு இருக்கு அல்லவா, ஒரே வழி அந்த ஒரு நம்ம வீட்டுக்கு எங்க போனாலும் வந்தாலும் நம்ம அந்த வீட்டுக்கு நம்ம போவோம். ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இங்க யோவான் எழுதுற சுவிசேஷத்துல இல்லத்தை நோக்கி, இல்லம், எதை இயேசு எதை குறித்து இங்கு சொல்லுகிறதை பார்ப்போம். Jesus telling his way to home. What do you mean by his home? எதை குறித்து இயேசு சொல்லுகிறார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆனால் அவர் தன்னுடைய பிதாவின் வீட்டுக்கு செல்வதை பற்றி அவர்கள் கூறுகிறதை பார்க்கின்றோம். பரலோகத்தை நோக்கி அவர் செல்கிறார், பிதாவை நோக்கி அவர் செல்கிறார் என்றுதான் ஆண்டவருடைய கருத்து இங்க நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது யோவான் 16ல நீங்க வாசித்தீங்கன்னாக்கா எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய வீடு எங்கே? இன்று நம்முடைய வீடு எங்கே? Where is your home? Maybe you might say that my home is in Port Clare, my home is Meru or Shalom, where else? So நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டு போலாம் இல்லையா, நம்ம வீடு இங்க தான் இருக்கு, அங்க தான் இருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் இங்க சொல்லிக்கிறது என்ன? பரலோகத்தான் என் வீடு. பாட்டு கூட நான் கேட்டிருப்போம் இல்லையா, நம்முடைய வீடுங்க பரலோகம். Our home is the kingdom of heaven. அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் நாம் பாடுபட வேண்டும், அதற்காகத்தான் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த வீடு தான் நமக்கு சொந்தம். The permanent home is என்னது? எது? heaven. இது டெம்பரவரி. இந்த உலகமோ தற்காலிகமான உலகம். இந்த உலகம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை அனுபவிக்கவும் அது வாழ்வதற்கும் ஆண்டவர் நமக்கு செயல்படுத்தி வைத்திருக்கிறார். இது தற்காலிகமானத ஒரு உலகம், இது நிரந்தரம் அல்ல. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறது, நான் பிதாவிடம் போகிறேன், உங்களையும் அழைத்து செல்லு வருவேன். அதுதான் இங்க இந்த வசனத்தில் வாசிக்கும் போது நாம் பார்க்கின்றோம். யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள் 16 வசனத்துல என்ன சொல்லுகிறார்? நான் பிதாவிடத்தில் போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். What do you mean by that? You will see a little while and then you will don't see, or you won't see for a little while and then you will see. அப்படினா என்ன புரிந்து கொள்கிறோம்? கொஞ்ச காலத்துல நான் பிதாவிடத்தில் போகிறபடினாலே என்னை காணாதிருப்பீர்கள். இன்று நம்ம மரணம் அடைந்த பிறகு கொஞ்ச காலத்தில் நம்ம போயிடுறோம் அப்படின்னு நம்ம முடிஞ்ச அவ்வளவுதான் இல்லையா? ஆனா பிதாவின் இடத்துக்கு நம்ம போய் அங்க ஆண்டவரோடு நம்ம அந்த உறவுக்குள்ள இருப்போம் என்பது நாம் விசுவாசிக்க வேண்டும். இங்க கொஞ்ச காலம் என்று சொல்லுகிறாரே, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்க என்ன சொல்லுகிறது? see the இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது, see when Jesus Christ told his disciples that I will be seeing you little while and then later you won't see me and then you see me. What do you mean by that? But these disciples are worried. இந்த சீஷர்களோ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இயேசு கிறிஸ்துவோட நம்ம இருக்கும்போது நல்லா இருந்துமே, இவர் போறன்னு சொல்றாரு, எங்க போறாரு, என்ன அவர் கருத்து என்ன, இவர் சொல்லுகிறாரு எப்படியே என்று கன்ஃபியூஷன். See இங்க என்ன சொல்லுகிற disciples they worried about the interval. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தை பிரகாரம் இங்க இடைவேளை ஒரு காரணமாக இருக்கிறது. அதாவது பிரியாவிடையும் மறுபடியும் வரப்போகிறவரும்
See, the interval is saying about what shall I say? Departure. பிரியாவிடை. அதுதான் அங்க சொல்றாரு. நான் போயிட்டு திரும்பியும் நான் வருவேன். அப்பதான் அவர் சொல்றது காண்பீர்கள் என்றால் என்ன? அப்ப அவர் சொல்லுகிறது மறுபடியுமாக அவர் வரப்போகிறார். ஆனால் அன்று அங்கு சொல்லக்கூடிய கதை, the present tense, அங்க நடக்கிற கதை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து சொல்றது கொஞ்ச காலம் என்னை காண்பீர்கள், கொஞ்ச காலம் காணாதிருப்பீர்கள். அப்ப இந்த சீசரிடம் இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் சிலுவையில அறைய போறேன். அவரை அந்த சிலுவை குறித்து சொல்லுகிறார். அது அவங்களுக்கு புரியல. பெரியமானவர்களே, சிலுவை குறித்து அவர் சொல்லுகிறதை அவர்களுக்கு புரியல. கொஞ்ச காலம் அப்ப மறித்து மறுபடியுமாக நான் உயிர் தெழுதப்படுவேன். அப்ப மறுபடியும் கொஞ்ச காலத்தை நீங்க காண்பீர்கள். புரியுதுங்களா? அதுதான் இங்க சொல்றது. ஆனா இவங்களுக்கு அது புரியவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம we don't need to worry. சீஷர்கள் கவலைப்பட்டது போல நாம இங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்து என்ன ஆயிட்டாரு? உயிர் தெழுந்துட்டாரு. அப்ப அவர் ஜீவிக்கிறாரா இல்லையா? ஜீவிக்கிறார். அப்ப எதுக்காக நாம் கவலைப்பட வேண்டும்? இந்த சீஷர்கள் கவலைப்பட்டது போல அன்று அவங்களுக்கு நிலைமை அப்படி. இயேசு கூடவே இருந்துட்டு திடீர்னு காணாத போனா அவங்களுக்கு அந்த பயம், அந்த தயக்கம், அந்த கவலை அல்லவா? ஆனால் இன்று நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார் என்பது சரித்திரமும், அதாவது அவர் பரலோகத்துக்கு அவர் ஏறினதும் உங்களுக்கு எனக்கு தெரியும் அல்லவா? தெரிந்த நாம ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன் அவிசுவாசமாக நம்முடைய வாழ்க்கையா அப்படியாக இருக்கிறது? ஏன் நம்முடைய விசுவாசம் எங்கே? Where is your faith? ஆக நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்து விட்டார். See, when Jesus died on the cross, they were worried so much. ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பொழுது அவர்களுக்கு இயேசு மரிக்கும் பொழுது அவர் கவலைப்பட்டது தான். ஆனா அவர் உயிர் தெழுந்து அவர் எங்க போனாரு? உயிர் தெழுந்த பிறகு அப்போ உள்ள கதை சொல்றேன். உயிர் தெழுந்த பிறகு எங்க போனார்? கலிலேயா போனாரு. யாரை பார்க்க போனாரு? சீஷர்கள் பார்க்க போனாருங்க. அதான கதை. சீஷர் தானே. அப்ப சீஷர்கள் பயந்து கொண்டு தானே இருந்தாங்க. ஐயோ, யூதர்கள்லாம் அடிச்சு கொண்டுட்டாங்க, எங்களுக்கு கொண்டு வருவாங்க, பயந்து தானே இருந்தாங்க. உங்களுக்கு வீட்டுள்ள கூட்டிக்கிட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க தரிசனமானாரா இல்லையா? அப்ப அவங்களுக்கு கவலைப்பட்டாங்களா, சந்தோஷப்பட்டாங்களா? இல்ல. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு கவலைப்பட்டாங்களா, சந்தோஷப்பட்டாங்களா? மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆக பிரியமானவர்களே, இங்க அவர் அங்கு தரிசனமானவர்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று. அதுபோல பிரியமானவர்களே, இன்று நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே இந்த உயிரோடு இருப்பதனால் நாம் நம்மை அழைத்து செல்வதற்காக ஆண்டவராகிய ஆண்டவர் அவர் வரும் பொழுது அவரை கண்டு நாம கவலைப்படுவோமா, மகிழ்ச்சி அடைவோமா? ஹலோ, அவர் பார்க்கும்போது மகிழ்ச்சி தான் அடைவோம். சீஷர்கள் பார்த்தோன்னா மகிழ்ச்சி தான் அடைஞ்சாங்க. அப்ப ஆண்டவர் வந்து நம்மளை கொண்டு செல்லும் பொழுது நம்ம மகிழ்ச்சி அடைவோமா, கவலைப்படுவோமா? சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி வரும். ஆக அது போலதான் பிரியமானவர்களே, அவர் நான் போய் மறுபடியுமாக நான் வருவேன் என்றால் அவர் போகிறது உங்களுக்காக. நான் ஒரு ஸ்தலத்தை நான் உண்டு பண்ண போகிறேன். ஆமா வழியா, I go therefore to prepare a place for you. அப்படிதான் 14 வாசிச்சீங்கன்னாக்கா 14:2-3 வாசிக்கிறேன், கேளுங்க. ஓகே. என் பிதாவின் வீட்டில் அநேக ஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் வீட்டிலே அநேக, there's lot of rooms in my father's place. So he is preparing a room for you and me. விசுவாசிகளாகிய நமக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை உண்டு பண்ணுகிறார். பிரியமானவர்களே,
அவர் சொல்றாருன்னா உண்டு பண்ணிக்கிறாருனாக்கா நமக்கு இந்த பூலோகத்துல இடம் கிடையாது. இந்த பூலோகத்துல இந்த இடம் கிடையாது. வாழும் மட்டும்தான் உங்களுக்கு உரிமை. மரித்த பிறகு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைவா? இல்ல. ஆனால் இன்னொரு இடம் நமக்காக உண்டு பண்ணிக்கிறார் என்றால் அப்ப எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு நம்ம மேல பிரிய வைத்திருக்கிறதுனால அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிக்கிறார். அப்ப அந்த இடத்துக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி நம்ம எப்படியாக இப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படியாக நம்ம தொழுது கொள்ளணுங்க, எப்படியாக நம்ம விசுவாசிக்க வேண்டும், எப்படியாக நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் இல்லவா? நம்முடைய ஆயத்தம் எங்க, நம்முடைய விசுவாசம் எங்க? இந்த வார்த்தையில தான் இருக்குது. நீ அதை தான் நீ விசுவாசம். அதுதான் அங்க சொல்றாரு என்னன்னாக்கா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி அல்லாது இருந்தா இஃப் நாட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இங்க இயேசு கிறிஸ்துவே இங்க சொல்லுகிறார். அப்ப it is assured, it is Jesus Christ is giving a promise, what is giving an assurance that he is giving a place for preparing a place for us. அப்ப ஆண்டவராக கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உறுதிமொழியை, ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு இடம் உண்டு பண்ண போகிறேன். பிரியமானவர்களே, உங்க உற்றார் உறவினர்கள் எல்லாம் மரித்து போயிருப்பார்கள், எங்க அப்பா அம்மா எல்லாம். அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குங்க. ஏன்னா அவங்க விசுவாசித்தார்கள். நீ விசுவாசித்தாலே நீ பிழைப்பாய். The just shall, that day I told you, the just shall live by faith. Remember this word. Okay, the just shall live by faith. அப்ப விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதமே அப்படி சொல்லுகிறது. So whoever believes and has faith in him will be saved and he will be inherit the kingdom of God. அப்ப விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யாரெல்லாம் நம்பி விசுவாசிக்கிறார்களோ கடவுள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் உண்டு, சுதந்திரத்துக்குள்ள உனக்கு சுதந்திரம் உண்டு. இந்த பூலோகத்துல இல்லாதது உங்களுக்கு நமக்கு ஒரு பரலோகத்துல நீங்க விசுவாசிக்கணுங்க. பிரியமானவர்களே, இந்த உலகம் தற்காலிகமான உலகம். our life is temporary. இருக்கும் பொழுது நம்ம அதை பயன்படுத்தி எப்படியாக வாழணும், கர்த்தருக்கு எப்படியாக நம்ம மகிமையாக இருக்கணும் என்று நம்ம அதை சரிப்படுத்திக்கணும். அப்பொழுது நமக்கு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். நம்ம நாளைக்கு மரித்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள அது வரும். So if you believe, you have faith, you have no punishment, no judgment. You straight away you go to heaven. அதாவது நீ விசுவாசித்தாலே போதும். அதான் சொல்றாரு, விசுவாசித்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசிக்கிறதுனால நீ பிழைத்துக் கொள்ளுவாய், அப்படி பரலோகம் செல்லலாம். அப்ப உனக்கு தண்டனை இல்லை இல்லவா? அதுதான் போல் சொல்லிக்கிறார். ஹபுக்கு அன்னைக்கு நாங்கள் வாசிக்கும் அதுதான் நான் வாசித்தோம் இல்லையா உங்கள் வீட்டில் வரும்போது. ஓகே, ஆக பிரியமானவர்களே, என்ன சொல்லுகிறது இங்க சீஷர்கள் இங்க என்ன சொல்ற? ஐயோ இது என்ன கொஞ்ச காலம் சொல்ற நம்ம எடுத்துக்கமா 17 வாசி 17 யோவான் உலகம் அந்த இல்ல யோவான் 16:17. அப்பொழுது அவருடைய சீஷர் சிலர், நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் தம்முடனே சொல்லுகிறது கருத்து என்ன என்று தனக்குள்ளே பேசிக் கொண்டதை என்று கொஞ்ச காலம் என்கிறாரே, அது என்ன? உங்களுக்கு என்னங்க புரியுது? இல்லை எனக்கு என்ன, நமக்கு என்ன புரியுது? கொஞ்ச காலம் அப்படி என்று சொல்றாரு. நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்ம இந்த வார்த்தையை புரிந்து கொண்டு இருக்கோம்? யோவான் இப்படியாக எழுதுகிறார், கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இது என்ன என்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். இன்றைக்கு அப்படிதான் உட்கார்ந்துருக்கோம், விளங்கவில்லையே. ஆமா வழியா கொஞ்ச காலம் சொல்றாரு, கொஞ்ச காலம். உங்களுக்கு எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு? இப்ப சீஷர்கள் இயேசு சொன்ன வார்த்தையை வைத்து
புரியலையே என்ன அது கருத்து அப்படின்னு சொல்றத வார்த்தைய இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை தான் இது. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு? கொஞ்ச காலம் சொல்லிக்கிறாரே இது என்ன கருத்து அப்படின்னு நம்ம பேசிக்கிறோமா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க. கொஞ்ச காலம் சொல்ற என்னது, என்ன அர்த்தம்? மரித்து உயிர் தந்தார் அது வேற. அப்புறம் அது பிறகு என்ன புரிந்திருக்கிறோம்? இதாங்க வார்த்தை போல அதை வாசிக்கும் போது தியானிக்கணும். கொஞ்ச காலம் காண்பீர்கள், கொஞ்ச காலம் காணாம பார்க்க மாட்டீங்க இல்லையா? அப்புறம் மீண்டும் நான் என்னது கொஞ்ச காலம் பார்ப்பீங்க அப்படியா இல்லையா? அப்ப என்னதை சொல்றாரு அவரு? கொஞ்ச காலம் பார்ப்பீங்கன்னா என்னது? கொஞ்ச காலம் பார்க்க மாட்டீங்கன்னா என்னாச்சு? நீங்க பாக்குறீங்களா? இப்ப கொஞ்ச காலமா அப்புறம் மறுபடியும் காண்பீர்கள் அப்படின்னா என்னது? அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் அர்த்தம். இதான் புரிஞ்சுக்கணும். அவர் வரும் பொழுது எல்லாரும் காண்பீர்கள். அப்ப கரோட பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் எல்லாருமே நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது சத்தியம். இது வேதம் சொல்லுது. இந்த வார்த்தை நான் வாசிக்கிறதும் நீங்க உங்க புஸ்தகத்தில் நீங்க பைபிள் எடுத்திருக்கீங்களா அந்த வார்த்தை வாசிக்கிறதும் அதே ஒண்ணுதான் அர்த்தம். புரியுதுங்களா? நீங்க வேற பைபிள், நான் வேற பைபிள் இல்லை, அதே பைபிள் தான். புரியுதுங்களா? ஆக இங்க 19 வாசிப்பா. அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? அப்ப நீ உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க, நான் கொஞ்ச காலம் வருவேன், கொஞ்ச காலம் இருக்க மாட்டேன் வருவேன் அப்படின்னு நீங்களே அதை நினைச்சு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம இப்ப காலையிலேயே உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது நீங்க நினைக்கல இப்ப கொஞ்சம் என்னது குழம்பு மேல கேட்கும் போது அப்படித்தான் நம்ம குழம்பு இருப்பாங்க. அதான் ஈஸி சொல்றாரு. அப்புறம் என்னங்க? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கு நமக்கு கவலை இல்லை. ஹலோ, இன்னைக்கு நமக்கு கவலை இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, வலி இல்லை, எல்லாம் இருக்கு தானே. ஆனா நம்ம என்ன செத்துக்கிறோமா? உழைக்கிறோமா இல்லையா? யார் சொன்னது இல்லைன்னு? யாரு பேசியா? பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்கு. ஓகே, உனக்கு பிரச்சனையே இல்லை. அப்பா அம்மாக்கு தான் பிரச்சனை இல்லையா? ஓகே, அப்ப ஒண்ணுமே இல்லை. அப்ப சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா? இந்த வலியின் மத்தியிலே கூட உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுங்க என்ன சொல்றாரு? ஆனாலும் உங்கள் துக்கம் உங்கதான் இருக்கு. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது எப்படி மாறும்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி? How did it overcome? எப்படிங்க? எப்படி? இயேசு வர போறார். அப்புறம் இயேசு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம உட்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையை அது கிரியை செய்யும் நம்ம வாழ்க்கையில. நீ நம்புற, நீ விசுவாசிக்கிற, விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த வார்த்தையானது நம்மளை விஸ்தரப்படுத்தும். இந்த வார்த்தை நம்மளை உருவாக்கும். இந்த வார்த்தை நம்மளை மகிமைக்கு கொண்டு வரும். இந்த வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தும். அது அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்துல தான் நம்ம பழைக்கிறோம். இந்த வார்த்தை நான் இப்படி பார்த்தோன்னே நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, இப்படி பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் தருதா? இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு சந்தோஷம் தருதா? தேவனோட வார்த்தை வாசிக்கும் போது வார்த்தை பேசுது இல்லையா? கிரியை செய்யுது. அப்ப நம்ம வாழ்க்கை ஒரு மாறுதல் வருகிறது. ஓகே, அப்ப இங்க என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அழுது புலம்புவீர்கள்.
உலகமோ எப்படி இருக்குமா? அப்ப நீங்களும் உலகத்தில் இல்லையா? நம்மளா உலகத்தில் இல்லையா? ஆனா சொல்றாரு, அவர் சொல்றது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், பொல்லாத காலம் வரும், வேதனை வரும். அதான் சொன்னேன், சொன்னலையா? பாருங்க, இங்க வலியும் சந்தோஷமும் இருக்கு. இங்க அதான் அவர் சொல்றாங்கல்ல, பிரசவ காலத்தில் ஒரு தாய் குழந்தை பெறும்போது வலி உண்டாகும். ஆனா அந்த குழந்தை இந்த உலகத்திலே வரும் பொழுது அழுது வருமா, சந்தோஷம் வருமா? ஒரு குழந்தை பெற்று இருக்கும் பொழுது அந்த வீட்டை சந்தோஷமா? என்னது சந்தோஷம். அதான சொல்றாரு, வலி இருக்கு, ஆனா பிறந்த பிறகு உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி வருகிறது அல்லவா? அதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, அழுது புலம்புவீர்கள். ஓகே, அப்ப இந்த உலகம் சந்தோஷமா இருக்குனாக்கா நம்ம உலகத்தை விட்டு வெட்டி வாழ்கிறவர்கள், ஒட்டி வாழ்வதில்ல. You are separated from the world, not jointly with them. அவரோடு நம்ம வாழ முடியாது. ஏன்னா நம்ம கடவுளோட பிள்ளைகள், நம்ம வேறுபட்டவர்கள், செம்மறியாடு வெள்ளாடு. அப்ப இங்க ஆண்டவர் இந்த துக்கம், நீங்க அழுது புலம்புவீர்கள்னா, இந்த உலகத்துல அவங்க மற்றொரு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நமக்கு துன்பம், கஷ்டங்கள், தொல்லைகள், நீங்க சொன்னீங்கல்ல, வேதனைகள், உபத்திரவங்கள், இதெல்லாம் கடந்து போகும். If you follow me, நீ என்னை பின்பற்றினால் அந்த நுகத்தை தோல் மேலே தூக்கிட்டு நடக்கணும். ஆமாவா இல்லையா? நுகம் தெரியுங்களா? யோக் சொல்லுவதா? அது என்ன யோக் தமிழ்ல என்ன சொல்லுவா? நுகம் சொல்லுவா. இன்னொரு வார்த்தை இருக்கு, மாட்டு மேல தோல் தூக்கிட்டு நடக்குமே, இழுத்துக்கிட்டு கலப்பை, அது நுகம் சொல்லுவார்கள். அது தூக்கிட்டு நடக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து பின்பற்றினால் நமக்கு இந்த மாதிரி துன்பங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், வேதனைகள் இதெல்லாம் நேரிடும். ஆனால் அழுது புலம்புவீர்கள், ஆனால் அது உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு காலம் வரும், அதுக்காக நீ காத்திரு. காலம் வரும், பொறுமையா இருக்க வேண்டும் அல்லவா? ஆக அவர் இதுதான் இங்க உலகத்தை குறித்தும் நம்மை குறித்தும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தை அதான் சொல்லுகிறது, ஆனால் நான் வரும் பொழுது but I will see you again and you will rejoice. அப்படிதானே வாசிக்கிறாங்க. சரி, 21 வாசிப்பா, வாசி அப்படியே போயிடலாம். அப்படியே போயிடலாம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்து இருக்கும்போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரத்தை நினையார். பாருங்க, பிரசவம் வரும்போது வலி, ஆனா அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த சந்தோஷத்தினால் அந்த உபத்திரவம் என்ன ஆகுது? அந்த உபத்திரவம் அப்படியே மாறுகிறது. ஏனென்றால் சந்தோஷம், ஒரு குழந்தை பெற்றதால அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியாது. அதுதான் ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. ஆண்டவருங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் துக்கங்கள் உண்டு, ஆனால் அந்த துக்கத்தை உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது ஆண்டவர் இங்க நம்ம பாட்டு சொல்லுகிறார். அது மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. நமக்கு கஷ்டம் இருக்குதான், வேதனை இருக்குதான், சபையில பிரச்சனை இருக்குதான், ஆனா அது மாறும். அது கர்த்தரான ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் பொழுது இதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். ஆக இங்க ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கும்போது, அது போல 22 அது போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான். சரி, நான் மறுபடியும் உங்களை காண்பேன். இதுதான் சொல்றாரு. நான் சிஸ்டர் சொன்ன போறேன், நான் பாப்பீங்க, பார்க்க மாட்டீங்க, மறுபடியும் பார்க்காம இருப்பீங்க, காணாது இருப்பீர்கள், அப்புறம் காண்பீர்கள் என்று ஆண்டவருக்கு சொல்லுது போது, நான் மறுபடியும் உங்களை காண்பேன். This is what Jesus is saying. You will see me again. But
அப்ப but I will see you again அப்படினா but I will see you again means that is the rejoice. அப்ப ஆண்டவருக்கு வரும் பொழுது ஆண்டவர் பார்க்கும் பொழுது நமக்கு அது சந்தோஷம் மகிழ்ச்சி வருகிறது, மகிழ்ச்சி அடைவோம். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றது. மறுபடியும் நான் உங்களை காண்பேன் என்று. அப்ப அங்க ஆண்டவர் இங்க சொல்லியிருந்த மறுபடியும் உங்களை காண்பேன் என்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. There's a rejoice in us that God Jesus Christ is coming back to see us அப்படின்னு இல்லையா? அப்ப இதுல இருந்து நமக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் மறுபடியும் வருவார் என்று இந்த மறுபடியும் காண்பேன் என்று சொல்றது வந்து ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது. God is giving a hope. நீ காத்துரு, ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறார். நான் மறுபடியும் வருவேன். இன்னைக்கு அதான் காத்துட்டு இருக்கோம் பிரியமானவர்களே. கர்த்தர் மரித்தார், சிலுவையிலே அறியப்பட்டார் என்று என்னை வந்து கொண்டு போய் கொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு சீஷர்கிட்ட. ஆனா சீஷர்கள் யாரும் என்னது நம்பல. அவநம்பிக்கை, இலக்காரம் ஏளனம் அல்லவா? ஆனா அடிச்சாங்க, கொன்றார்கள், உயிர் திறந்தார். ஆமாவா இல்லையா? உயிர் தந்த பிறகுதான் நீ நம்புற. ஆமாவா இல்லையா? உயிர் தந்த பார்த்த பிறகுதான் நீ நம்புற. பரலோகத்துக்கு நீ எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் பார்த்த பிறகுதான் நீ நம்புற. ஆனா பார்க்காதவர்கள் எத்தனையோ பேர் பாக்கியவான்கள். அதான தோமா சொன்னாரு. அப்ப இங்க இப்ப நம்ம வந்து பார்க்காதது ஒன்றை காத்துட்டு கொண்டிருக்கோம். வரப்போகிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் அல்லவா? அந்த நம்பிக்கையோட தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் ஆண்டவருக்கு சொல்லுது, நீங்க மறுபடியும் உங்களை காண்பேன். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள வளர வேண்டும் பெருமார்களே. Therefore he is giving a hope, right? And no one will take away your joy. யாருமே அந்த சந்தோஷத்தை ஒருவனாலும் உங்களிடத்திலிருந்து பிரிக்க முடியாது, எடுத்துக்கொள்ள மாட்டான். இப்ப ஒரு லவர்ஸ் இருக்கிறாரு, ஓகேயா? உங்களோட அன்பை வந்து நான் எடுக்க முடியுமா? உங்க ரெண்டு பேரும் யாரும் ஆணு பெண்ணு விரும்புறீங்க. இப்ப ஓகே, ஜாரு எல்வின் இருக்காரு, ஓகே. உன்னுடைய அன்பை வந்து can I take away your love? ரத்தத்தை எடுக்கலாம், புத்தனா ரத்தம் வந்துடும், ரத்தத்தை எடுக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள சிந்தனை உன்னோட அன்பு நான் எடுக்க முடியுமா? சொல்லுங்க. அது போலதான் இங்க உங்க சந்தோஷத்தை இப்ப உன்னுடைய அறிவு, உன்னுடைய கல்வியில இருக்கு. Can I take away your education? நான் அடிக்கு கொடுத்தேன்னா ஒன்றுக்கு பிரெயின் உள்ளதான் இருக்குது எல்லாமே. ஆமாம் இல்லையா? I cannot take it. அதே போல உங்க சந்தோஷத்தை என்ன கொடுக்க முடியுமா? முடியாது, எடுக்க முடியாது. அதுதான் காணுங்கள். உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவனாலும் உங்களிடத்திலிருந்து என்னது எடுத்து போட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆக இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஸோ இஸ் கிவிங் ஹோப். அப்போ ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் திரும்பி வரும்போது நமக்கு அந்த சந்தோஷம் வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுது, ஐ எம் கோயிங் டு த ஃபாதர். ஃபைனலாக வசனம். அப்போ சீஷரை பார்த்து நான் பிதாவினிடத்தில் போகிறபடினா. அப்ப இங்க என்ன ஆண்டவருக்கு என்ன சொல்லுகிறார்? 10வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதே 10வது வசனம் 16:10 வாசிமா. நீங்கள் இனி 16:10 நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு இங்க முதல்ல அதே தான், காணாதபடிக்கு. இங்க காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து. ஓகே, சரி, அதை வாசிங்க. நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், righteousness. இந்த நீதி பற்றி ஆண்டவருக்கு சொல்லுகிறதை பார்ப்போம். See, the righteousness brought about by Christ's sacrificial death. அப்பனா இந்த நீதியானது கர்த்தருடைய தியாக பலி. ஆண்டவராக கர்த்தர் இயேசு அந்த தியாக மரணம் சிலுவையிலே கொன்றதனாலே, அந்த தியாகம் செய்தனாலே நாம் இந்த நீதியானது நமக்கு கொடுக்கப்பட்டது.
The righteousness is given to us just because of the sacrificial death of Jesus Christ on the cross. And that's why you become righteous. இயேசு கிறிஸ்து தன்னை தானே தியாகமாய் சிலுவையிலே அறையப்பட்டு அவருக்கு அது உயிரை விட்டதனால அந்த நீதியானது இங்க நமக்காக வந்தது என்று நாம் இங்க அந்த நீதி குறித்து தான் ஆண்டவர். அப்ப நீதியை குறித்து இங்க என்ன சொல்லுகிறார் on behalf அவருக்கு நமக்கு பதிலாக ஆவியானவர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப இஸ் டாக்கிங் அபௌட் தி ஹோலி ஸ்பிரிட். அப்ப இந்த நீதி அநீதி ஒரு அநீதிமான் குறித்து ஆவியானவர் தான் நமக்கு ஒரு காலத்துல அது கண்டித்து உணர்த்துவார். நம்ம வாழும் வாழ்க்கையை போகும் பொழுது ஆவியானவர் அதை குறித்து நமக்கு உணர்த்துவார். சுயநீதி அல்ல, not on self righteousness. ஆக விசுவாசத்தால் வரும் நீதியை சரி என்று உணர்த்துவார். அதான் சொன்ன மாதிரி the righteous will live by faith அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விசுவாசித்தால் வரும் நீதியை சரி என்று பரிசுத்த ஆவியானவர் இங்க உணர்த்துவார். ரோமர் 10:3-9 நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க, இதை குறித்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஆக பிரியமானவர்களே, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ விசுவாசிப்பவர்கள் யாவருக்கும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் என்று அங்க ஆவியானவர் உணர்த்துகிறார். அதாவது those who have believed and have faith, you will be saved from the punishment, saved from the judgment. அப்ப விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம், நம்ம செய்கின்ற செயல் மட்டும் அல்ல. ஆக இங்க ஆவியானவர் இங்க என்ன வெளிப்படுத்திக்கிறார் என்றால், see, the Holy Spirit can reveal to a person that a righteous status before God does not depend on good works. அப்படினா see, I'm reading again. Holy Spirit can reveal to a person that a righteous status, a righteous man, okay, before God does not depend on good works. Okay, இது தமிழ்ல எப்படி சொல்லுகிறது என்றால், ஒரு நீதியான நிலைமை உள்ள மனிதன், அதாவது நீதியான ஒரு நிலைமை உள்ள மனிதன், கர்த்தருக்கு முன்பதாக நீதியான ஒரு மனிதன், கர்த்தருக்கு முன்னால அவன் செய்கின்ற வேலை, நல்ல கிரியை, நல்ல வேலை ஆவியானவர் அவர் வெளிப்படுத்துவாராம். அதாவது ஒரு நீதிமான், நான் நீதிமான், ஓகே, ஒரு நீதிமான் கர்த்தருக்கு முன்பதாக நான் வேலை ஒரு கிரியை செய்யறது வச்சுங்களேன், அந்த what is mean there does not depend on good works. அப்பனா நீங்க நம்ம செய்யற உண்மையான வேலை, கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற வேலை மாதிரி செய்யற காரியங்கள், கிரியைகள் கர்த்தருக்கு முன்பதாக அது சரியில்லை. அது என்ன how to tell it, okay, அதாவது நீ செய்கிற காரியம், இந்த நல்ல வேலை கிரியெல்லாம் மேன்மையா இருக்கிறது, அது ஆண்டவருக்கு பிரியப்படுத்துகிறது என்று இங்க ஆவியானவர் இங்க என்ன சொல்லுகிறாரா, எப்படி வெளிப்படுத்துகிறாரா, அது முக்கியம் அல்ல. என்ன முக்கியம் அல்ல? நீ செய்கிற வேலை கிரியை ஆண்டவருக்கு முன்பா காட்டுறது அது முக்கியம் அல்ல. புரியுதுங்களா? That means your good works is not depends, understand, before God. But what God is telling, only by Christ's death on the cross. அதாவது நம்ம செய்கிற ஊழியம் சரி, வேலையும் சரி, எப்படியாப்பட்ட காரியம் வந்தாலும் சரி, இது முக்கியம் இல்லை. ஆண்டவருக்கு கண்ணுக்கு, ஆண்டவருக்கு முன்பதாக இதுதான் முக்கியம் இல்லை. ஆனா எது முக்கியம்னா, அது ஆண்டவராய் கர்த்தர் சிலுவையிலே மரித்து நமக்காக அந்த சிலுவையிலே அவர் தொங்குனது தான் முக்கியம் ஒழிய நீ செய்கிற வேலை முக்கியம் இல்லை. அதனால நீ நீதிமானாக
இருப்ப, நீதிமானாக ஆக்கப்பட்ட என்று ஆண்டவருங்க ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? ஓகே. அப்ப இங்க என்ன இருக்கா, your good works are not recognized. நீங்க செய்கிற வேலை இங்க எடுபடாது. புரியுதுங்களா? அதனால ஒரு நான் நீதிமான் என்று அந்த ஸ்டேட்டஸ் நீதிமான் என்று சொல்லப்படுறதுக்கு நான் செஞ்ச வேலை சரி அப்படின்னு நீங்க அது நினைக்கக்கூடாது. அது சரிப்பட்டு வராது. புரியுதுங்களா? ஆனா அந்த நீதி தான் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம பாவங்களுக்காக அந்த மீட்பின் வேலையை, அந்த ரிடெம்ப்டிவ் ஆக்ட் அப்படின்னா, ரிடெம்ப்டிவ் ஆக்ட்னா ஆக்ஷன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த மீட்பின் செயல்னா சிலுவையில் அறையப்பட்டு நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டோம். அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதுனால, அந்த மீட்பின் செயல் அவர் செய்ததுனால நீங்களும் நானும் மீட்கப்பட்டோம். நம்ம பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டோம். ஆக விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று நம்ம சொன்னது போல, the righteous will live by faith என்று நம்ம பார்க்கிறோம். இது ரோமர் 1:17 நம்ம பார்க்கிறோம். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பினால் சிலுவையிலே மரித்ததனால நம்ம எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த நீங்க எபிரேயர் 13 வாசிக்கும் பொழுது அதில் நம்ம என்ன பார்க்கணும் என்றால், Christ's death outside Jerusalem represented removal of sin. 13வது வசனத்தை யார் வாசிச்சா? 13, 12, 14 வரைக்கும். ஓகே. இதில் அர்த்தம் என்ன என்றால், பாவம், அதாவது நம்முடைய பாவம் நீக்கப்படுவதற்காக எருசலேமின் வெளியே, அதுதான் இங்க வாசிச்சோம். நீங்க வீட்டில் போய் வாசிங்க, என்ன நேரம் இருக்கும். ஓகே. எருசலேம் வெளியே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை என்ன காட்டுகிறது என்றால், அது பிரதிபலிக்கின்றது. அது Christ's death outside Jerusalem represented the removal of sin. இயேசு கிறிஸ்து வெளியே, எருசலேம் பட்டணத்துக்கு வெளியே அவர் சிலுவையிலே அறையப்பட்டதுனால அது என்ன குறிக்கிறது என்றால், நம்முடைய பாவங்கள், நம்ம அநியாயங்கள் எல்லாம் மீட்கப்பட்டது என்று இது ஆண்டவர் இங்க காரணமாக அங்க ஒரு ரெப்ரசன்டட் அப்படின்னா வாட் யூ சே, ரெப்ரசன்டட் பிரதிபலிக்கின்றார். ஓகேயா? ஓகே. ரெப்ரசன்டட். இது ரோமர் 3:22 வாசிக்கனாக்கா, ஏன் இந்த பாவங்கள் நீக்கப்பட்டது என்றால், நம்ம எல்லாம் தேவனுடைய மகிமையை இழந்து, என்னது, பாவத்திலிருந்து தேவனுடைய மகிமை நாம இழந்து போனோம். For all sin and fall short of glory of God என்று பார்க்கிறோம். ஆக நிலையான நகரம் இங்க, ஓகே, எடுத்துக்கொள்வோம். அது ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு முடிச்சிருவோம். ஓகே, வாசிமா. எபிரேயர் 13, எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. மறுபடியும் வாசி. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான போர்ட்லேண்ட், நிலையான மேரு, நிலையான ஷாலம் நமக்கு இங்க இல்லை. அப்படின்னா என்ன? அப்ப நமக்கு என்ன அர்த்தம்? அப்படியே நிலையான இடம் நமக்கு இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சொந்தம் இல்ல, சொந்தம் இல்ல, இது அழியக்கூடிய நகரம். அப்ப நம்முடைய நகரம் எங்க? வாசிமா. வரப்போகிறதே தேடுகிறோம். இருங்க. வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். வரப்போகிறது என்னத்த? எது வரப்போகிறது? எது வரப்போகிறது நாடி தேடுகிறாய்? எதை? வாசிமா. ஆகையால் அவ்வளவுதான், ஃபைனல். ஓகேயா? முடிஞ்சா? ஆக நம்ம
பாரு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்ல. That means there's no city or state or world that's permanently for you in this world, up in this earth. அப்ப ஒரு நிலையான இடம் இங்க இல்ல. ஒண்ணு தெரியுங்களா? நம்ம உயிரே நிலையானது இல்லைங்க. ஆமாவா இல்லையா? நம்ம உயிரே நிலையானது இல்ல. அப்புறம் என்ன மற்றது நிலையா இருக்க போது? ஆல் டெம்பரரி. இது புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலகமே மாயை, இந்த உலகமே கொஞ்ச காலம்தான், இந்த உயிரே கொஞ்ச காலம்தான். ஆனா மனுஷன் என்ன பாடுபடுறான், என்ன ஓட்டம் ஓடுகிறான் இல்லவா? நல்லது, சந்தோஷமா இருக்கணும், அங்க ஓடணும் வரணும். கடவுள் கொடுத்துக்கிற ஆசீர்வாதம் நல்லது, இஸ் குட். God has given us a blessed us, right? ஆனா அதுக்கு மேலாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இது நிலையானதல்ல. அப்ப நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. Everybody must understand. இது வந்து எல்லாரும் புரிந்து கொள்ள ஒரு வார்த்தைங்க. எதுவுமே நிலையானது இல்லை. Nothing is what? Permanent. Right? அப்ப வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். அப்ப நிலையான நகரம் இங்க இல்லை. நிலையான நகரம் எங்க? நீங்க சொன்னீங்க என்ன எங்கங்க? ஆக அது நிலையான நகரம் பரலோகம் என்று நீங்க சொல்றீங்க. அப்படினாக்கா இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இல்லவா? கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். God has given us a hope. Something is there for me. ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வருது. ஆமா இல்லையா? அந்த நம்பிக்கை பாத்திரமாக விசுவாசித்தால் நீங்க பிழைப்பீர்கள், நானும் பிழைப்பேன். கிறிஸ்துவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் எல்லோரும் பிழைத்துக் கொள்வோம். அதனால தான் இங்கே சொல்றது நிலையான நகரம் இங்க இல்ல. Everything is Come tell them what is it? Fine. Everything is fine. எல்லாமே சரி. இங்க இருக்கிறது எல்லாமே சரியானது தான், ஆனா நிலையானது அல்ல. Everything is fine but it's not permanent. Okay? ஆக பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை ஆண்டவர் இங்க கொடுத்திருக்கிறார். If you want to inherit the heaven, அதான் கடைசி வசனத்தை பார்க்கும்போது அது 16வது வசனம் அது தனியா சொல்லியிருக்கிறது. என்ன? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதி இருங்கள். போல் இப்படிதான் சொல்றாரு. நீ நல்லா இருக்கணும்னாக்கா நீ தான தர்மம் செய்ய. நீ பரலோகம் நீ சுதந்திரத்துக் கொள்ளணும்னாக்கா நீ இதை செய்ய. இப்ப பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ள. ஆக பிரியமானவர்களே, முடிவாக see when Jesus said little while, கொஞ்ச காலம் தான், கொஞ்ச காலம் காண்பீர்கள், கொஞ்ச காலம் காணாமல் இருப்பீர்கள் என்று. இது கொஞ்ச காலம் சொல்ல முடியுது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சொல்றது என்னவென்றால் கொஞ்ச காலம் தான். உங்க உபத்திரவங்கள் கொஞ்ச காலம் தான், அது சந்தோஷமாய் மாறும். இன்னும் கொஞ்ச காலம் தான், நான் திரும்பி வருவேன். அப்ப என்ன செய்யணும்? அவர் தாமதித்தாலும் கூட, even though he delay, we have to wait. Correct? அவர் தாமதித்தாலும் கூட அதற்காக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். ஆமா இல்லையா? தோ வருகிறேன், மறுபடியும் வருகிறேன் சொன்னாரா இல்லையா? அப்ப 2000 வருஷம் ஆச்சு, ஏன் வரல? 2000 வருஷங்க, எத்தனை கோடி மக்கள் போயிருப்பாங்க எல்லாம், நம்ம சந்ததி எல்லாம். ஆண்டவருக்கு 1000 வருஷம் என்னதான்? 2000 வருஷம் எத்தனை நாள் ஆச்சு? 2000 வருஷம் எத்தனை நாள்? 2 நாள் ஆயிருக்கு. அப்ப நம்ம 2000 வருஷம் 2000 வருஷம் பெருசா சொல்றோம். அவர் 2 நாள் தான் ஆயிருக்கு. ஆமா இல்லையா? அப்ப எப்படி? அப்ப நம்ம அவசரப்படுறோம் இல்லையா? காத்திரு, தாமதித்தாலும் நீ காத்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றது. நீ கொஞ்ச காலம் இருப்பேன், கொஞ்ச காலத்தை நீ காணாமல் இருப்பீர்கள் என்று. இந்த சீஷர்கள் வந்து செகண்ட் திங், the disciples didn't understand. என்ன அண்டர்ஸ்டாண்ட்னா என்ன அவங்களுக்கு புரியலனாக்கா, ஆண்டவர் மரிக்க போகிறார், ஆண்டவர் உயிர் தந்து போகிறார் என்று அவங்களுக்கு தெரியவில்லை. ஆனா பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு தெரியும். ஆனா மறுபடியும் ஆண்டவர் உயிர் தந்து போகிறார் என்பது இவங்களுக்கு தெரியல. இது மாதிரி தான் சில விஷயங்களை நமக்கு சில விஷயங்கள் இப்படித்தான்
புரியாத இருக்கிறவங்க. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? இது நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட சொல்றாரு, கொஞ்ச காலம் காண்பீர்கள், கொஞ்ச காலம் காணாம இருப்பீர்கள், எனக்கு பார்க்க மாட்டீங்க. ஆனா கண்டும் சீசரோடு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இப்படிதான் இருப்பேன், இப்படி பிடிச்சு கொள்வார்கள், அடிப்பார்கள் தெரியும், ஆனா கொஞ்ச காலம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன, இவங்களுக்கு புரியல. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரித்து மறுபடியும் உயிர் தந்து போகிறார் என்பது இவர்களுக்கு புரியவில்லை. பார்த்த பிறகுதான் நம்பினாங்க இல்லையா? ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இன்னைக்கு அப்படித்தாங்க இன்னைக்குள்ள சூழ்நிலை நமக்கு என்னமா சொல்லுகிறது? ஆண்டவர் வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹலோ, ஆமாவா இல்லையா? வானத்திலே ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் பார்த்தீங்க? ஆமான்றீங்க? வார்த்தை சொல்லுகிறது. தேவனாக ஆண்டவராக ஆவியானவரால் ஏவப்பட்ட இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை வல்லமை புறப்படுகிறது. இந்த வார்த்தையில உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது. அதை நீ நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதனால நீ பிழைத்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, அன்று அப்படி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மீண்டும் வருவார் என்று சொன்னார் இல்லவா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த சீசருக்கு தெரியாது. நம்ம பாப்பீங்க, பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. காணவ அப்படின்னு அவருக்கு புரியல. இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு புரியலன்னு சொல்ல முடியாது இல்லவா? வேற சொல்லி மீண்டும் நான் வருவேன் இல்லவா? ஸோ அதான் எசென்ஷியல். ஆக நம்ம பிரியமானவர்களே, நம்மளை எடுத்துக்கொள்ள மறுபடியும் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள ஒரு நாள் வரும். அதனால நம்ம அவரே நம்பி விசுவாசித்து கொண்டு போனால் நம்ம கிடைத்துக்கிறோம். அவர் திரும்பி வரும் பொழுது எப்படியாக வருவார்? அல்லேலூயா. as a judge, நியாயாதிபதியாக வருவார் என்று நான் சிந்திக்க வேண்டும். அவர் இரண்டாம் வருகை வரும்போது அவர் நியாயத்திற்கு வருவார். he will come as a judge and reign. ஆட்சி செய்யக்கூடிய வல்லவராகவும் ஆள்கை செய்யக்கூடிய ஆண்டவராகவும் மறுபடியுமாக வருவார். ஆக பிரியமானவர்களே, நம்மை சோதித்து அறிந்து நம்மை let us prepare ourselves with hope to go his way to go. அவர் இல்லத்தை நோக்கி அவர் போறது போல, பிதாவின் இடத்துக்கு அவர் போனது போல, நாமளும் நாமே ஆயத்தப்படுத்தி அந்த நம்பிக்கையோடு அந்த வழியில், அந்த வீட்டின் வழியாக நம்ம செல்வோமானால் விசுவாசித்தால் பரலோகம் செல்லலாம். எப்படி? விசுவாசித்தால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.